இன்றைக்கி நம்ம கோல்ட் ஷாப்பிங் விளாக்ஸில் டைமண்ட் நெக்லஸ் கலெக்ஷன் தாங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ணா நகர் லலிதா ஜுவல்லர்ஸ்லேருந்து டைமண்ட்க்கு பர் கேரட் 6000 ஆஃபர் போட்டிருக்காங்கங்க. சூப்பரான ஆஃபரு. அது இல்லாமல் கோல்டுக்கு ஆல்ரெடி லலிதா ஜுவல்லர்ஸில் எப்போவுமே வேஸ்டேஜ் கம்மியாக தான் இருக்கும். அதில் இருந்து 1% இருக்கிற வேஸ்டேஜ்லேருந்து திருப்பி 1% லெஸ் பண்ணிவிட்டு இந்த ஆடி மாதம் ஃபுல்லாக ஆஃபர் போயிட்டுருக்கு. எங்கே மிஸ் பண்ணாமல் சூப்பரான கலெக்ஷன் பார்த்துடுங்க. நான் உங்களுக்கு டேகு காட்டியிருக்கேன். அதோட டைமண்டு எவ்வளோ கேரட் இருக்குது, அப்ராக்ஸாக ரேட் எவ்வளோ இருக்குது, வெயிட் எவ்வளோ இருக்குன்னுட்டு தனித்தனியாக கிளியராக நான் மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. நீங்களும் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க. த மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ தாங்க. நிறைய சிஸ்டர்ஸு அக்கா டைமண்ட் நெக்லஸ் கலெக்ஷன் காட்டுங்க லலிதா ஜுவல்லர்ஸில் இருந்துன்னுட்டு, ஸ்டட்டு கலெக்ஷன் காட்டுங்க, இயர்ரிங்ஸ் கலெக்ஷன் காட்டுங்கன்னுட்டு கேட்டுகிட்டே இருக்குங்க. அது கலெக்ஷன் கூட 1 by 1 போட்டுகிட்டே வருவேன். நீங்களும் நம்ம சேனல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே 1 by 1 பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக நானும் போட்டுகிட்டே வருவேன். நீங்களும் பார்த்துட்டே வந்துடலாம், சரிங்களா? இந்த யூனிக்கான டிசைனர் பீஸு டைமண்ட் நெக்லஸுங்க, அப்பா எப்படி இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சி இருந்துச்சு. நான் வேர் பண்ணி பார்த்தேன். அடுத்தது இது ரூபி ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க, டைமண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கங்க. 1.830 கேரட் டைமண்ட் இருக்குங்க. ரூபியும் தனியாக அந்த ஸ்டோனுக்கு தனியாக காஸ்ட் பே பண்ணணும். கோல்டு எவ்வளோ கிராம் 18.842 கிராம்ஸ் இருக்குங்க. அப்படின்னா ஒரு 2.5 பவுன் கூட இல்லை கோல்டு வெயிட்டு. நம்மளுக்கு 6 lakhs அப்ராக்ஸாக வரும்னு சொல்லியிருக்காங்க இந்த நெக்லஸு. டாலர் எதுவும் இல்லை, அப்படியே நெக்குக்கு ஒட்டின மாதிரி ஒரு சிம்பிளான யூனிக்கான பேட்டர்னு. அடுத்து இந்த டைமண்ட் நெக்லஸ் வேறு லெவலுங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற டைமண்ட் மட்டும் 2.300 கேரட் டைமண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. கோல்டு வெயிட் 27 கிராம்ஸ் அப்ராக்ஸாக வருது. 7,50,000 அப்ராக்ஸாக வருதுங்க இதோட காஸ்ட். மேக்கிங் ஜிஎஸ்டி எல்லாம் போலராக நான் அண்ணா நகர் பிரான்ச்சுக்கு தான் வந்திருக்கேங்க. லலிதா ஜுவல்லர்ஸு செம்ம கலெக்ஷன் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இந்த நெக்லஸே பார்த்தீங்களா எவ்வளோ யூனிக்காக இருக்குது. ஒரு சைடு ஃபுல்லாக 3 லேயர்ஸில் டைமண்ட் கோத்திருக்காங்க. ஒரு சைடு கீழே ஹேங்கிங்கில் கூட குட்டி குட்டி டைமண்ட் யூஸ் பண்ணி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அடுத்தது இந்த ஒரு ஃப்ராக் எல்லாம் போட்டால் நைட் டைம் எல்லாம் ரிசப்ஷனுக்கு ஒரு லென்த்தான அப்படியே சிம்பிளாக வெயிட் இருக்கிற மாதிரி நெக்லஸ் வேணுமா டைமண்டில், இந்த மாதிரி கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். எவ்வளோ எலிகெண்ட்டாக டீசென்ட் லுக்கு. பிங்க் கலரு அந்த ஷேடு ஃபுல்லாக நம்மளுக்கு ரோஸ் கோல்டு ஷேடில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது எமரால்ஸ் அண்ட் டைமண்ட் வச்சு ஒரு யூனிக்கான டிசைனர் பீஸ் தாங்க. 2 சவரம் கோல்டு வெயிட் இருக்குது. டைமண்ட் 1.470 கேரட் இருக்குங்க. 5 lakhs அப்ராக்ஸாக வரும்னு சொல்லியிருந்தாங்க. சிம்பிளாக டிசைனர் பீஸில் உங்களுக்கு எலிகெண்ட்டாக இருக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கு செட்டு கம்மலும் சேம் அந்த டாலர் மாதிரியே வரும். அடுத்தது இந்த நெக்லஸ் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சி நின்றுச்சுங்க. 21 கிராம்ஸ் இருக்குங்க கோல்டு வெயிட்டு. ஆனால் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற டைமண்ட் மட்டும் 3.120 கேரட் டைமண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு விசிறி டைப்பில் இருக்குது பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சி இருந்துச்சு. சூப்பரான ஒரு யூனிக்கான பீஸுங்க. அடுத்தது ஒரு சிம்பிளாக ஒரு ரூபி மட்டும் யூஸ் பண்ணிட்டு பெண்டன்ட்டில் நம்மளுக்கு ஒரு 14-15 கிராம்ஸில் டைமண்ட் நெக்லஸுங்க இது. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற டைமண்டு 1.71 கேரட்டு 400 lakhs நம்மளுக்கு அப்ராக்ஸாக வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இது ஒரு ஓவல் ஷேப்பில் டைமண்ட் நெக்லஸுங்க. ரூபி ஸ்டோன் ஓவலில் ஒன்று நடுவில் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் டைமண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 17 கிராம்ஸ் கோல்டு இருக்குங்க. 1.900 கேரட்டு இதில் டைமண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு இந்த செட்டு கூட. நம்மளுக்கு இந்த ஆஃபர் போகுது இல்லை, பர் கேரட் டெய்லி அந்த டைமண்ட் ரேட் இப்போ எப்படி நம்மளுக்கு கோல்டு ரேட்டு மாறிட்டே வரும் டெய்லி பர் கிராம்னுட்டு, அதே மாதிரி கேரட்டு அங்கே மாறிட்டே வருங்க டைமண்டுக்கு. அதில் நீங்கள் போகிற அன்றைக்கி 6000 லெஸ் பண்ணுறாங்க ஒரு கேரட்டுக்கு, சரிங்களா? இது சேஞ்சபிள் ஸ்டோனுங்க. இங்கே பிங்க்கு அங்கே மேலே க்ரீன் இருக்குல்ல, இது 3-in-1 கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த போல் நெக்லஸ் மாதிரி போட்டிக்கலாம், இல்லை அந்த பெண்டன்ட் நம்ம நெத்தி சுட்டி மாதிரி போட்டிக்கலாம். 3-in-1 மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீனாக போட்டிக்கலாம், இல்லை பிங்க் ஸ்டோனு அது மாதிரி மாற்றி மாற்றி போட்டிக்கலாம். ஹெவி பட்ஜெட்டு 3 and நம்மளுக்கு டைப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி பேட்டர்ன். அடுத்தது வெட்டிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி கிராண்டான ஒரு யூனிக்கான 2 ஸ்டெப் இருக்கிற மாதிரி ரூபி அண்டு டைமண்ட் யூஸ் பண்ணியிருக்கிற நெக்லஸுங்க இது. திலகம் ஷேப்பில் நம்மளுக்கு அந்த
ரூபி ஸ்டோன் வரும். குட்டி குட்டி டைமண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. கோல்டு வந்து ஒரு 4 சவரம் இருக்குது, 2 லேயர் சேர்த்து. அதில் யூஸ் பண்ணியிருக்கிற டைமண்ட் வந்து 3.470 கேரட் யூஸ் பண்ணியிருக்காங்க. 9 lakhs அப்ராக்ஸாக வருங்க. நம்மளுக்கு கம்மல் செட்டு இருக்குது, கம்மல் தனியாக வாங்கணும். அந்த இயரிங்ஸ் கூட நம்மளுக்கு தனியாக காஸ்ட் ஆகும். சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த செட்டு வாங்கினோன்னா 15 lakhs அப்ராக்ஸாக வரும்னு சொல்லியிருக்காங்க. வேறு லெவலுங்க. உங்களுக்கு பட்ஜெட் அவ்வளோ இருக்குது, வேணும் வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கிக்கலாங்க. நேராக பார்க்கும்போது அந்த இயர்ரிங்ஸு, அந்த நெக் பீஸு ஒன்று போட்டால் போதுங்க, அப்படியே அந்த கல்யாண செட்டு ஃபேஸே அந்த அழகு வந்துடும். அவ்வளோ சூப்பரான டீசெண்டான பீஸ், அழகாக இருந்துச்சு. அடுத்தது இந்த நெக்லஸ் வந்து நான் வெயிட் 1 வெயிட் 2ன்னு கொடுத்துருக்கேங்க. இதில் வந்து இந்த கோல்டு மட்டும் 28.480 கிராம்ஸ் இருக்குங்க. இதில் டைமண்ட் வந்து 4.580 கேரட் டைமண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ரேட் வந்து 10.5 lakhs அப்ராக்ஸாக வரும்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் 2 என்னும்போது மேலே இருக்கிற நெக்லஸுங்க. இது வந்து 21 கிராம்ஸ் அப்ராக்ஸாக இருக்குது கோல்டு. டைமண்ட் வந்து 2.730 கேரட் இருக்குங்க. 7.5 lakh அப்ராக்ஸாக வரும்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே 2 ஸ்டெப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த ரூபி எல்லாம் தனியாக கேரட் வைஸாக வரும். சரிங்களா? நான் டைமண்டு அண்டு கோல்டு வெயிட்டு ரேட்டு தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் ஸ்டோன்ஸ் இருந்தாலும், ரியல் ரூபி, ரியல் எமரால்டு இருந்தாலும் அதுக்கு தனியாக காஸ்ட்டு தனியாக பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இது லாங் வியூ காட்டுற பாருங்கள், அழகாக இருக்குது, செம்மையாக இருந்துச்சு. இந்த செட்டு கூட சிம்பிளாக வேணுமன்னா ஹாரம் பேட்டர்னில் நீங்கள் கீழே இருக்குதில்ல அந்த மாதிரி கூட ஹார்ட் சிம்பிள் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு ரூபி டாலரில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க, அழகாக இருந்துச்சு. எமரால்டில் உங்களுக்கு இந்த மாதிரி டைமண்ட் செட் நெக்லஸ் வேணும் நினச்சிங்கன்னா சேம் பேட்டர்னில் கம்மலும் இருக்குங்க. உங்களுக்கு 20 கிராம்ஸ் கோல்டு வெயிட்டு, 2 கேரட் டைமண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6 lakhs அப்ராக்ஸாக வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த செட்டு கூட வேறு லெவல் இருந்துச்சுங்க. அடுத்தது ஃபுல் அண்ட் ஃபுல்லு டைமண்டே, எந்த ரூபி எமரால்ட் போல்ஸ் எதுவும் இல்லாமல் சிம்பிளாக டைமண்ட் நெக்லஸ் வேணுமுன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். 6 lakhs அப்ராக்ஸாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற டைமண்டே 3.240 கேரட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து டைமண்ட் ஏற ஏற அதோட கேரட் ரேட்டு கூட ஏறும்னு சொல்லியிருக்காங்க. 30 சென்ட்டு உள்ளே இருந்துச்சுன்னா நார்மல் நம்மளுக்கு சென்ட்டு கணக்கில் வரும். 30 சென்ட் மேலே இருந்துச்சுன்னா 0.30 சென்ட் மேலே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சாலிட்டர் டைமண்டுன்னு வரும்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம 1 கேரட் சாலிட்டர் டைமண்ட் வாங்கணும், எவ்வளோ ஆகும் அக்கான்னுட்டு லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்டிருந்தாங்க. 4 to 6 லட்சம் வரைக்கும் இருக்கா. அதிலும் கலரு கிளாரிட்டி எல்லாம் இருக்கிறதுனால 4 to 6 lakhs 1 கேரட்டு நம்மளுக்கு சாலிட்டர் டைமண்ட் வேணும்னா வரும். அதே நம்ம வந்து இது மாதிரி குட்டி குட்டி டைமண்ட் வாங்கும்போது 70 to 75,000க்குள்ளவே வருது பாருங்கள். அதுக்கு தான் சாலிட்டருக்கு இந்த குட்டி குட்டி டைமண்ட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற தேடான்னு சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க எல்லா கலெக்ஷன். இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்குது. எனக்கு பிடிச்ச சில நெக்லஸஸை இன்க்ளூட் பண்ணியிருக்கேங்க. நம்ம சிஸ்டர்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அடுத்தடுத்த உங்களுக்கு ஸ்டட்டு, ரிங்ஸு, டைமண்டில் எல்லாம் போஸ்ட் பண்ணுறேன். இந்த விலாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.